Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய வெங்காயம் அது இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு அது தோல் சீவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய பல்ல வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்குமே நல்லா துருவி எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 உருளைக்கிழங்குமே இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்தாச்சு. 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்கறனால நல்லா கிறிஸ்பியாக வரும். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் காயத்தூள். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இதிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கடலை மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடர், உப்பு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காயத்தூள், மஞ்சத்தூள், பேக்கிங் சோடா எல்லாமே சேர்த்து கையை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில்ல. உருளைக்கிழங்கு வெங்காயத்தில் இருக்க தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். இந்த மாதிரி கையை வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இது மாவு ஸ்டேஜுக்கு மாறி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. இந்த மாதிரி மாவு ஸ்டேஜுக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுல, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டி உள்ளே சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வெந்து வரட்டும். இது அப்படியே கோல்டன் ப்ரௌனாக மாறணும். நம்ம இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 சைடு திருப்பி போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் பார்க்கவே சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி அந்த சைடு வேகட்டும். ரெண்டு சைடுமே நமக்கு சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி பால் ஷேப்பில் திரட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1 சைடு திருப்பி போடலாம். 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.